ஒரு சின்ன ஒரு பொரிச்ச கறி மாதிரி செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு 4 தொடை தெரியுதுங்களா, அந்த பிலம் கிடையாது, கீழ் தொடை கிடையாது, மேல் தொடை வந்து இதோ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கமா மேல் தொடை. அது வந்து நான் ஒரு 4 தொடை கிட்ட அப்படி எடுத்து துண்டு துண்டாக அப்படி வெட்டி போட்டேன். இது வந்து நான் கொஞ்சம் காரமாக செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்து வச்சுக்கினேன் பெருசாக. அது கூடயே வந்து இது கூடவே வந்து நான் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் வந்து போட்டுக்கிறேன். உயிமா சரி சாரி. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் அரைச்சி வச்ச இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் நான் அப்படியே பச்சையாகவே நான் கூட்ட போகிறேன். ஏன்னா நான் வந்து இதை பச்சையாக கூட்டுட்டு அப்புறமெல்லாம் வந்து நான் அதை வந்து பொரிப்பேன் வச்சுக்கோங்களேன் அதில். ஓகேங்களாங்க? இங்கே பாருங்கள், இப்போ இதை போட்டாச்சு. இது கூட வந்து நம்ம எல்லா தூளையும் வேறு போட்டுடலாம். இப்போ இது கூட வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுறேன், மிளகாத்தூள் போடுறேன், எல்லாமே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கணக்கு வச்சுக்கோங்களேன். சீரகத்தூள் போடுறேன், கரம் மசாலா வந்து ஒரு கரண்டி போடுறாங்க, பெருஞ்சீரகத்தூள் ஒரு கரண்டி. இப்போ வந்து இது கூட சோஸ் டொமாத்துக்குது பாருங்கள், இது வந்து நான் ஒரு கரண்டியும் ப்ளீஸ் கொஞ்சோண்டா போடுறேன். இது இவ்வளோ தான் போட்டுறேன். இதை வந்து நம்ம நல்லா மெலாஞ்சே பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி அடுப்பில் ஏற்ற வேண்டியதாங்க. இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் உப்பு போட்டுடுவோம் இதில், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மெலாஞ்சே பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பில் ஏற்றிடலாம். இப்போ வந்து நான் இந்த கறியை கூட்டிட்டேன். இதை வந்து பாருங்கள் நல்லா சோஸாக நல்லா அழகாக சூப்பராக இருக்குது. இது வந்து இப்போ நல்லா இதில் வந்து பொரிஞ்சு, இந்த கறி வந்து நல்லா பொரிஞ்சு அதை வந்து அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக அதை வந்து எண்ணெயில் பெரட்டி நம்ம இறக்கிட வேண்டியதாங்க. இப்போ இந்த கறியை வந்து நம்ம ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சிடலாம். அவ்வளோதாங்க. வளாங்க, சூப்பராக பொரிஞ்சு வந்துக்குது பார்த்தீங்களா? நம்ம வந்து இதை பொரிய வைக்கணும், இதிலே பெரட்டணும் அப்படிலாம் ஒன்றும் தேவையே இல்லை. இங்கே பாருங்கள், அதுவே தானாக அழகாக நல்லா வெந்து உங்களுக்கு சோஸாக வந்துருச்சு. உங்களுக்கு இதை வந்து நீங்கள் இன்னும் நல்லா பொரிய வைக்கணுன்னா நீங்கள் வந்து பொரிய வைங்க. நான் வந்து இதை அந்த சோஸோடு நான் வந்து இதை அப்படியே நிறுத்திட போகிறேன். இது கூட வந்து இந்த கறிப்புள்ளைய அழகாக இப்படி தூவி, அவ்வளோங்க, சூப்பரான பொரிச்ச கறி ரெடி.